வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயஸ் மணிமாறன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் இன்னைக்கு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் அப்படியே நாகூர் தர்காவுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்ததா நேற்று தகவல் எல்லாம் வந்திருந்தது. இந்த தகவல் வந்தோடனே விஜயோட ரசிகர்கள்னு சொல்றதா, தொண்டர்கள்னு சொல்றதா, இல்லை வெறியர்கள்னு சொல்றதா அப்படின்னு தெரியல. அந்த தொண்டர்கள், ரசிகர்கள், வெறியர்கள் அவங்க காலையிலேயே வேளாங்கண்ணி கோயில் உள்ள குவிஞ்சிட்டாங்க. குவிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க டிவிகேன்னு ஒரே சத்தத்தை அவங்க எழுப்புறாங்க. அங்கே கோயிலில் சாமி கும்பிட வந்த அனைத்து பக்தர்களும் அங்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அந்த பாதிரியார் கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டதா தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அதாவது ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. இந்த பறை மேளம், நாதஸ்வரம், அரோகரான் சவுண்டு விடுவாங்க, பக்த கோஷங்கள் எழுப்புவாங்க. இது மாதிரி இந்து கோயில்கள் எப்பயுமே ஒரு சப்தத்தோடு தான் இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும், இந்த முஸ்லீமோட தர்காவாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருக்கும். எந்த தர்காவிலையும் பார்த்தீங்கன்னா எந்த சப்தத்தையும் அவங்க எழுப்பதில்லை. தொழுகை டைம் வரும் பொழுது ஒரு பாங்க் சவுண்டு மட்டும் வரும். அந்த சவுண்டு குறிப்பிட்ட சவுண்டு நின்றோம். நின்றதுக்கப்புறம் அவங்க தொழுகை அமைதியான முறையில் உள்ள தொழுகை செய்வாங்க. கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் அவங்க இதே மாதிரி தான் அமைதியான ஒரு நெறிமுறையை தான் அவங்க கடைபிடிப்பாங்க. அந்த மாதா கோயிலில் ரொம்ப நிசப்தமாக இருக்கும். எந்த சவுண்டு இல்லாமல் நிசப்தம் இருக்கும். பாதிரியார் மட்டும் அவருடைய அந்த ஜபத்தை சொல்லுவார். அப்படி நடக்கும். இந்த மத வழிபாடுகளோட ஒரு கட்டுப்பாட்டு வழிமுறைகள். இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். எந்த கோயிலுக்கு போனாலும் இப்போ மாதா கோயிலாக இருக்கட்டும், இயேசு கோயிலாக இருக்கட்டும், ஒரு ஹிந்து போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஹிந்துக்கள் போகலாம். அதே மாதிரி மசூதிக்குள்ளேயே நீ ஹிந்துக்கள் போகலாம், அனுமதி இருக்கு. அதனால தான் நம்ம தலைவர்கள்லாம் போயிட்டு மசூதியில் போயிட்டு நோன்பு கஞ்சி திறக்கும் விழால திமுக சார்பில் போவாங்க, அதிமுக சார்பில் போவாங்க, பிஜேபி சார்பில் போவாங்க, தாவேக சார்பில் கூட போனாங்க. இப்படி ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் அனைத்து மதங்களை சார்ந்தவர்கள் உள்ளே செல்லலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அங்க என்ன வழிபாட்டு நெறிமுறையோ அந்த நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும். வேளாங்கண்ணில தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் போவாங்க, முஸ்லீம் போவாங்க, கிறிஸ்டின் போவாங்க, அமைதியான முறையில போயிட்டு வரணும். ஆனா இந்த தாவேகா வெறியர்கள் என்ன பண்றாங்கன்னா, காலையில போயிட்டு அங்க விஜயே வரல, அவர்கள் சத்தத்தை எழுப்பியிருந்தா கூட ஒரு ஆர்வத்தில் தலைவரை பார்த்தோன்னா ஒரு ஆர்வத்தில் அவங்க சத்தத்தை எழுப்பிட்டாங்க அப்படின்னு கூட மன்னிச்சு விட்டுலாம். ஆனால் விஜய் வரல. திட்டமிட்டு இவர்கள் டிவிகேன்னு ஒரு குரூப்பாக கத்துறாங்க. இப்போ அங்கே இருந்தவர்கள் அனைவரும் டிஸ்டர்ப் போகிறாங்க. அதாவது அதிகாலையில் ஒரு ஜெபம் நடக்கும். அந்த அதிகாலை ஜெபமே இவங்களோட டிஸ்டர்ப் பண்ணனால கட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் வருது நமக்கு. இவர்கள் திட்டமிட்டு எங்க போனாலும் டிவிகேன்னு கத்துறது. அது இது மட்டும் இல்ல, மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்கின விழா நேற்று நடந்தது. அங்கேயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே மாதிரிதான் எல்லாரும் ஒருவர் மேல் ஒருவர் ஏறி நின்று டிவிகே அப்படின்னு சப்தத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அப்போ எந்த வழிபாட்டு தலங்களா இருந்தாலும் சரி, பழனி ஏற்கனவே நம்ம பழனியில கேள்விப்பட்டோம். பழனியில் அது மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ கொடைக்கானல்ல முதல்வர் அங்கே போயிருக்காரு. போய் தன்னோட, அதாவது இத்தனை நாள் உழைத்த ஒருவர் தமிழ்நாட்டுக்காக ஒரு 5 வருடங்கள் உழைத்து விட்டு அவருடைய தேர்தல் விலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு ஓய்வு எடுப்பதற்காக அங்கே போயிருக்காரு, கொடைக்கானல் போயிருக்காரு. அந்த இடத்துல இந்த டிவிகே வெறியர்கள் ஒரு குரூப்பா வந்திருக்காங்க. ஒரு பஸ்ல இறங்கி டிவிகேன்னு சத்தம் போடுறாங்க. இந்த சத்தம் முதல்வரை மட்டுமல்ல, முதல்வரை நோக்கி தான் இவங்க சத்தம் போடுறாங்க. அவர் டிஸ்டர்ப் ஆகணும்னா அவரு டிஸ்டர்ப் ஆகல. ஆனால் அங்கிருந்த பொதுமக்கள் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவல்துறை அவர்களை விரட்டி விடுகிறார்கள். இப்போ எங்க பார்த்தாலும் இவர்கள் டிவிகேன்னு கத்துவதை பார்த்தா நமக்கு என்ன ஐயப்பாடு ஏற்படுது அப்படின்னா, நீங்க வட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரத மாதாவுக்கு ஜே சொல்லி நிறைய பேர் அடிக்கிறத நம்ம வீடியோவை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நேரடியாகவும் வீடியோவாகவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லலைன்னா அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். இந்த வெறியர்கள் எப்படி பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லாம இருந்தா அடிப்பார்களோ, அதே மாதிரி நாளைக்கு அதாவது இவங்க சொல்றாங்கல்ல, கருத்து கணிப்புல எல்லாம் பெருசா பிரம்மாண்டமா அவர் வந்துருவார், 140 சீட் வந்துருவார், 150 சீட் வந்துருவாரு, 41%, 51% விஜய்க்கு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. இதை உண்மையிலுமே இப்படி அவர் ஜெயிச்சு முதலமைச்சரா உட்கார்ந்துட்டாருன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு இவங்க டிவிகேன்னு சத்தம் போட்டு அடுத்தவர்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த டிஸ்டர்ப் மட்டும் இல்லாம நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் போறாருன்னா அவரை கூப்பிட்டு டிவிக்கே சொல்லி அடிப்பதற்கும் நாளைக்கு இவங்க தயாராகி விடுவார்கள். நல்லா பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிறதா பிஜேபி கூட்டங்கள் ஆனாலும் சரி, பிஜேபி கூடும் இடங்களிலும் இந்த பிஜேபி தொண்டர்கள் பாரத் மாதா கி ஜேன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. அவங்க பாரத் மாதா கி ஜேன்னு கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க, கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனால்
அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மதத்தை சார்ந்தவரை கூப்பிட்டு பாரத் மாதா கி ஜெய் சொல்லுன்னு சொல்லி அடிப்பதையும் துன்புறுத்துவதையும் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிஜேபி இந்தியாவிற்கு ஆள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தை செய்கிறார்கள். அப்போ நாளைக்கு இங்க தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர் விஜய் பதவியேற்றுட்டாருன்னா அவர்கள் டிவிகேன்னு சொல்வது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களை துன்புறுத்தி டிவிகே என்று சொல்வதற்கு தயாராகி விடுவார்கள். நீங்க எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். நிறைய பேர் டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. அதனால் வேதனையில சொல்றேன், அடுத்து அவருக்கு நீங்க வாக்களிக்கும் போது ஒரு முறை சிந்திங்கள். என்ன சிந்திக்கணும்? இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஒரு தேவாலயத்துள்ள போயிட்டு இவர்கள் டிவிகே கோசறாங்க. இந்த கோஷத்தை கண்டித்து இதுவரைக்கும் அறிக்கை வரல. விஜய் அவர்களிடம் அறிக்கை வரல. நீங்க கொடைக்கானல்ல விட்டுருவோம், ஓகேங்களா? கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது அங்க கோஷம் பண்றாங்க, அதுக்கு அறிக்கை வரல. மத வழிபாடுகளை கெடுக்கும் விதமாக, அதை அவர்களை டிஸ்டர்ப் பண்ணும் விதமாக நீங்க இந்த கோஷத்தை விடக்கூடாதுன்னு பொறுப்புள்ள தலைவரா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுக்கணும். அந்த அறிக்கை விடல. இன்னைக்கு வேளாங்கண்ணியில் நடந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ விஜய் அவர்கள் காதுக்கு போகாம இருக்குமா? இல்ல எல்லாம் தெரிஞ்ச ஆதவர்ஜினா இருக்காரு, அந்த ஆதவர்ஜினாவுக்கு தெரியாதா? இல்ல பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு தெரியாதா? பொன்ராஜ் ஒரு விஷயத்தை பேசியவுடன் கொதித்து எழுந்து பேட்டி கொடுத்த செங்கோட்டையனுக்கு இந்த விஷயம் காதில் வராமல் இருந்திருக்குமா? அப்போ ஒரு தலைவரா ஒரு தொண்டனை நெறிப்படுத்துவதற்கு தவறிய விஜய் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்ததை நினைத்து நீங்கள் வெட்கப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். ரொம்ப அசிங்கமா இருக்கு, உண்மையில அசிங்கமா இருக்கு. அவர் மேல எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் ஒரு தொண்டனை கூட திருத்த முடியாத ஒரு தலைவன் இந்த நாட்டை எப்படி திருத்துவான்? ஒரு தொண்டனை கட்டுப்படுத்த முடியாத தலைவன் இந்த நாட்டில் நடக்கும் சட்ட ஒழுங்கை எப்படி கட்டுப்படுத்துவான்? சிந்தித்து பார்க்கணும், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது நாளைக்கு யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியாது. அதிமுக ஜெயிக்குதா, திமுக ஜெயிக்குதா, இல்ல டிவிகே தான் ஜெயிக்க போதானே தெரியாது. ஆனால் டிவிகேங்கிற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால் இங்க அனைத்து அசிங்கங்களும் நடக்கும். கையில அதிகாரம் இல்லாத பொழுதே இவ்வளவு பிரச்சனை செய்யறாங்களே டிவிகே தொண்டர்கள், அதை கட்டுப்படுத்த தவறுகிறாரே டிவிகே தலைவர். நாளை கையில் ஆட்சி அதிகாரம் காவல்துறை இவர்கள் கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு பிறகு இவர்கள் என்னென்ன அராஜகங்களை கட்டவிழ்த்து விடுவார்கள் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தயவு செஞ்சு செஞ்சுட்டு பாருங்க. இந்த தடவை ஆளுங்கட்சியா வராரா, எதிர்கட்சியா வராரா, இல்ல ஜெயிக்காம போறாரா, இல்ல விஜய் மட்டும் ஜெயிக்கிறாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி இவர்கள் வென்று வந்தாலும் சரி, நாளை இந்த தவறை அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதா, வேற எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் ஆளுங்கட்சியா வரட்டும், எதிர்கட்சியா வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க நினைத்த தேவ தூதரா கூட அவர் இருக்கட்டும். சின்ன விஷயம் மட்டும் சின்ன விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. சின்னோட விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றத, ஒரு தொண்டனை கட்டுப்படுத்திய தவறைய ஒரு தலைவன் எப்படி இந்த நாட்டை கட்டுப்படுத்துவான், எப்படி இந்த சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்துவான்? தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு தொண்டனையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவன் எத்தனையோ பேர் இருப்பான், எத்தனையோ மாற்று கட்சிக்காரன் தவறு செய்வான். அதை கட்டுப்படுத்த எப்படி விஜய் அவர்கள் தயாராவார்? நீங்க சற்று சிந்தித்து தெளிவாயிருக்கீங்க, அவ்வளவுதான். டிவிகே வெறியர்கள் என்னைக்குமே திருந்த போறதில்ல. விஜயோட ரசிகர்கள் ஓட்டு மட்டும் இல்லை, அவருக்கு பொதுவாக மாற்றத்தை எதிர்பார்க்கும் அனைத்து ஓட்டுகளும் அவருக்கு விழுந்திருக்கிறது என்ற தகவல்கள் வருகிறது. அதனால் சொல்றேன், நீங்கள் மாற்றத்தை விரும்புங்கள், தவறில்லை. ஆனால் அந்த மாற்றத்துக்குரிய தலைவன் எப்படி நாளை செயல்படுவான் என்பதை சிந்தித்து செயல்பட்டு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.